ஹே கைஸ், இன்னைக்கு பார்க்க போகிற இந்த சிபிஓ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். Ryzen 5 5600X. ஸோ பிசி பில்டு கஸ்டமருக்கு ரெடியாக இருக்குது. ஸோ Ryzen 5 7600X. ஸோ 7000 சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கிட்ட பிசி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது நிறைய பேர் கேட்டாங்க. 7600ன்னு ஒரு ப்ராசர் இருக்குது, 7600Xன்னு ஒன்று இருக்குது. நிறைய பேர் 7600னா நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு போடுறது இல்லை, 7600Xனா கிராஃபிக்ஸ் கார்டு போடணுமா அப்படின்ற மாதிரிலாம் டவுட் கேட்குறாங்க. ஸோ ரெண்டுலேயுமே நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமல் யூஸ் பண்ணலாம் தாராளமாக. ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு எக்ஸ்க்ளூசிவாக நான் அடுத்த ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா புதுசு ஒரு ஒர்க் நடந்துக்கிறதுனால ஸோ பெரிய பெரிய வீடியோஸ்லாம் போட முடியாமல் இருக்குது. ஏன்னா புது ஷோரூம் தனி ஸ்டூடியோஸும் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ ரெண்டாவது நம்மளோட புது ஷோரூம் 3 ஃப்ளோரில் ராமநாதபுரத்தில் வேர் ஹவுஸ், மிக பிரம்மாண்டமான வேர் ஹவுஸு. ஏப்ரல் 3 ஓப்பன். 3 ஏப்ரல் 2023. நியரஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்மளை வாழ்த்திட்டு போங்க. ஸோ இந்த பிசி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கஸ்டமருக்கு தான் போகுது. கிட்டத்தட்ட சிபியூ மானிட்டரோட சேர்த்து 1,20,000 பட்ஜெட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மானிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஏசரில் 24 இன்ச்சு 165 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட டிஸ்பிளே போர்ட்டோட ஐபிஎஸ் பேனல் கேமிங் மானிட்டர் வெறும் 11,990 ஆஃபர் போய்ட்டுருக்கு. அது கீழே நம்ம சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த கஸ்டமருக்கு அந்த மானிட்டர் தான் போட்டிருக்கோம். போக சிபியூ. ஸோ சிபிஓ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீமியம் பிசின்னு சொல்லுவோம் இதெல்லாம். ஸோ அதாவது மினிமம் 40K 45K மேலே போயிட்டாலே ப்ரீமியம் பிசி. அதில் பல செட்டப்லாம் செக் பண்ணிட்டு தான் கிளியராக அமுச்சு விடுவோம். ஸோ ரெண்டாவது 7600X ப்ராசர் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான பவர் கன்சப்ஷன் பண்ணக்கூடிய டிடிபி. அதாவது கிட்டத்தட்ட இங்கேயே உங்களுக்கு ரைசன் மாஸ்டர்லேயே காமிக்கும். கிட்டத்தட்ட 142 வாட்ஸ் வரைக்கும் டிடிபி எடுக்கக்கூடிய ஒரு ப்ராசர். ஸோ 142 வாட்ஸ் எடுக்காது, மேக்ஸிமம் 105 வாட்ஸ் வரைக்கும் எடுக்கணும்னு வச்சுங்களேன். ஸோ அதான் இதோட டிடிபி, ஒரிஜினல் டிடிபி. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸருக்கு முக்கியமான 2 விஷயம். ஸோ ஒன்று அதுக்கு போடுற கூலர், ரெண்டாவது அதுக்கு போடுற எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை. இது ரெண்டும் ரொம்ப கவனமாக பார்த்துருக்கணும். ஸோ அதில் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூலரை வந்து ஸோ இந்த மாதிரி ஆல் இன் ஒன் பம்ப் கூலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியேட்டர் கூலர்லாம் ஸோ இதை வாங்குறதோட இதை கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் மிகப்பெரிய ஒர்க்கு. ஸோ இப்போ கஸ்டமருக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டாக ஃபுல் செட்டப்பும் முடிச்சிட்டோம். ஸோ பேக்கிங்க்கு ரெடி ஆக போகுது. ஸோ அவ்வளோதான் கம்ப்ளீட்டாக. சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டெம்பர் கிளாஸ் வரும். ஸோ கஸ்டமருக்கு இது யூஸ் பண்ணிக்க கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்ஐயோட போர்டு. ஸோ எம்எஸ்ஐயோட ஒரு 650 சிப்செட்டு, இன்பில்ட் டுயல் பேண்ட் ஒய்ஃபை ப்ளூடூத்தோட வரக்கூடிய ஒரு மதர் போர்டு, 4 ரேம் ஸ்லாட் வந்துடும், 2 NVMe ஸ்லாட்ஸ் வந்துடும். ஸோ இது ஒரு பிசி வெர்ஷன் 5.0 மதர் போர்டு. ஸோ இது ஒரு 5 நானோமீட்டர் வேர்ல்டு ஃபஸ்ட்டு 5 நானோமீட்டர் ப்ராசரில் பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். 7600X அப்படியே நீங்கள் காம்பேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா 5800X 3D கேட்ச் மெமரியோட வரும் பார்த்தீங்களா, 3D கேட்ச். சேம் அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு ப்ராசர்னே சொல்லலாம். ஸோ R23 சினிபிரின்ச்சை நம்ம ரன் பண்ணியிருக்கோம். ஸோ சிபியூ மல்டி கோரில் பார்த்தீங்க அப்படின்னா 14,408 பாயிண்ட்ஸு. ஸோ சிங்கிள் கோரில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2,000 பாயிண்ட்ஸ். பெர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி பண்ணும். ஸோ இந்த பிசி பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு இதில் நீங்கள் என்ன வேணால் எடிட்டிங்லேருந்து கேமிங்லேருந்து ஸோ லூமியன் சாஃப்ட்வேர்லேருந்து உங்களால் எந்த அளவுக்கு சிபியூ ப்ராசருக்கு பவரை புஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு புஷ் பண்ணலாம் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜொடாக்கோட RTX 3060 12GB VRAMோட வரக்கூடிய கிராஃபிக்ஸ் கார்டு தான் போட்டிருக்கோம். ஸோ எஸ்எம்பிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் ஸ்டோனோட 600 வாட்ஸ் எஸ்எம்பிஎஸ். இது ஒரு 24/7 எஸ்எம்பிஎஸ். ஸோ சிபியூ ரன்னிங்லேயே தெரியும். சிபியூவோட ஃபுல் ஸ்பெக் பார்த்தீங்க அப்படின்னா ஜிகாபைட்டோட ஒரு ப்ரீமியம் கேபினெட்டு. இந்த கேபினெட்டை ப்ரீமியம் செக்மெண்ட்டுக்கு ஃபுல்லாக சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உள்ள நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும், எவ்வளோ பெரிய கிராஃபிக்ஸ் கார்டுனாலும் ஈஸியாக போடலாம். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு NVMe மாட்டிட்டோம், இன்னும் 2 SSD மாட்டலாம், 2 ஹார்ட் டிஸ்க் போட்டுக்கலாம், இடம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ ஆல் இன் ஒன் பம்ப் கூலர் மாட்டுறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட்டு பக்காவாக இருக்கும். ஸோ ஒரு ஃப்ரீயாக நம்ம எல்லா கேபிள் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணுறதுக்கும் பக்காவாக இருக்கும் இந்த ஒரு கேபினெட்டு. ஸோ எஸ்எம்பிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா 600 வாட்ஸ். ஏன்னா பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு சூப்பரான எஸ்எம்பிஎஸ். ஸோ இதுக்கடுத்து 750 800 போனோம் அப்படின்னா இதோட இன்னும் 2,000 3,000 கூட போகும். இந்த பிசி பில்டுக்கு இந்த எஸ்எம்பிஎஸ் போதும் அளவு தான். ஸோ ரேம்னு வரையில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 ரேம் ஸ்லாட் இருக்குது. இதில் நம்ம டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கிறது கோர்சியர் வெஞ்சின்ஸோட DDR5 5200 MHz வரக்கூடிய ஒரு 16GB ரேம் யூஸ் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் ஃபியூச்சரில் வேணும் அப்படின்னா ஒவ்வொரு ரேமாக வாங்கி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க NVMe பார்த்தீங்க அப்படின்னா தெர்மல் பேஸ்டோட வரக்கூடிய ஒரு கூலிங் செக்ஷனில் தான் NVMe போட்டிருக்கோம். Gen 4ஓட XPG கேமிங் NVMe 512GB. ஸோ இன்னொரு NVMe ஸ்லாட் இருக்குது, வேணுனாலும் போட்டுக்கலாம் கஸ்டமர். ஸோ இதோட கேபிள் மேனேஜ்மெண்ட் லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், இப்போ கஸ்டமருக்கு பேக்கிங் ஆயிரும். ஸோ கஸ்டமருக்கு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ 7600X பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7000 சீரிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிடிபி வாட்ஸ் அதிகமாக உள்ளது. ஸோ அதனால் கூலர் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஸோ இந்த கூலரோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் ஸ்டோனோடது 240 ml 2 ARGB ஃபேனோட வந்துடும். ஸோ ஒரு ARGB பம்போட வந்துடும். இதோட ப்ரைஸிங் வெறும் 5,990 ரூபாய். ஒரு 6K பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பரான கூலர்னே சொல்லலாம். ஸோ கூலிங் பார்த்தீங்க அப்படின்னா
அதாவது நார்மலாக நீங்கள் சிபியூவில் எந்த ஒர்க்கும் கொடுக்கல அப்படின்னா மினிமம் 40 to 45 வரைக்கும் கரெக்டாக டிகிரி செல்சியஸ் மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ பிசியோட ஒர்க் லோடு நீங்கள் கொடுக்க புஷ் ஆகும். ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா லூமியான் சாஃப்ட்வேரில் ரெண்டரிங் பண்ணுறப்ப, ஸோ இந்த R23 ரெண்டரிங் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஓவர் கிளாக் பண்ணி புஷ்ஷை லிமிட் பண்ணலாம் தாண்டி போகும். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிபியூவில் நல்ல ஒர்க் எடுக்கும். சிபியும் பார்த்தீங்கன்னா டிகிரி செல்சியஸ் 90, 93, 94 வரைக்கும் போகும். ஸோ அந்த மாதிரி பர்போஸ் பண்ணுற நேரத்தில் நீங்கள் ஒர்க்கை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப டிகிரி செல்சியஸ் கொண்டு வந்து கரெக்டாக லிமிட்டில் வந்து இதே 42, 45க்குள்ளே நிற்கணும். ஸோ அதான் ஒரு நல்ல பம்ப் கூலர் பண்ணக்கூடிய வேலை. ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வெறும் சிபியோட காஸ்ட்டு ஒரு 110க்குள்ளேன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுவே இன்னும் ஒரு 40,000, 50,000 கூட போடுறாங்க அப்படின்னா இதை விட இன்னும் பயங்கரமான கூலர்ஸ் இருக்குது. ஸோ இதை விட இன்னும் ஹேரண்டான மதர் போர்ட்ஸ் இருக்குது, இன்னும் எஸ்எம்பிஎஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கான பெர்ஃபெக்டான காம்போ, பெர்ஃபெக்டான சாய்ஸாக சூஸ் பண்ணி கொடுக்குறது தான் இந்த என்ஆர் இன்ஃபோடெக்கோட மிகப்பெரிய வேலை. ஸோ ரெண்டாவது, நம்மள்ட்ட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுனால ஹை ஸ்பீட் டெலிவரி. ஸோ இந்த கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு ஒரு 8, 9 மணிக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ காலையில் வந்தாங்க, பில் அடித்தாங்க, ரெடி ஆயிடுச்சு, இன்றைக்கி டிஸ்பேச் பண்ணிடுவாங்க, நாளைக்கு கஸ்டமர் ப்ளேஸ் பண்ணிடும். மேக்ஸிமம் நெக்ஸ்ட் டேவே டெலிவரி ஆகும். ஸோ நிறைய ரூரல் ஏரியா இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த நாள். ஸோ மேக்ஸிமம் 48 ஒர்க்கிங் ஹவர்ஸ் to 72 ஒர்க்கிங் ஹவர்ஸ், 2 days to 3 daysக்குள்ளே எவ்வளோ 5 லட்ச ரூபா பிசியாக இருந்தாலும் நம்ம டெலிவரி பண்ணிடுவோம். ஏன்னா இங்கே நீங்கள் ஆர்டர் போட்ட உடனே எதுவும் ஆர்டர் போடக்கூடிய நிறுவனம் கிடையாது. நீங்கள் ஆர்டர் கொடுக்கக்கூடிய எல்லா பொருளும் இங்கே வேர் ஹவுஸில் ரெடியாக இருக்கக்கூடிய பொருட்கள். ஸோ இப்போ கஸ்டமர் கம்ப்ளீட்டாக எல்லாமே முடிஞ்சு, இப்போ கஸ்டமருக்கு தேவையான எல்லா பேசிக் சாஃப்ட்வேர்ஸும் ஏற்றியாச்சு. ஸோ ஃபோட்டோஷாப், CS6 தேவையானது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஏற்றியாச்சு. ஸோ ப்ரீமியர் ப்ரோ வேணும் அப்படின்னா கஸ்டமர் இன்ஸ்டால் பண்ணிட்டுன்னு சொல்லி உள்ள பேக்கப் வச்சுட்டோம். ஸோ இதை போட்டு அவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு 16 GB ரேம் மட்டும் ஆன் பண்ணாங்கன்னா இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பட்ஜெட் செக்மெண்ட்டில் அழகான பிசியாகவும் சூப்பரான பிசியாகவும் கரெக்டான கான்ஃபிகரேஷனை சூஸ் பண்ணியும் கரெக்டான பிசி பில்டு, கரெக்டான கேபிள் மேனேஜ்மெண்ட்டு எல்லாமே பெர்ஃபெக்டாக பண்ணி அனுப்புறதுனால தான் நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரீமியம் செக்மெண்ட் பிசிலாம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஹார்ட்வேர் கம்ப்ளைண்ட்ன்றது 99.9% வரவே வராது. ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பிசி பில்டு பார்த்தீங்க அப்படின்னா காம்பனன்ஸும் பக்காவாக இருக்கும், கேபிள் மேனேஜ்மெண்ட்டும் பக்காவாக இருக்கும், சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷனும் பக்காவாக இருக்கும். கஸ்டமர் செய்ய வேண்டியது ப்ராப்பர் எர்த் லைனு. ஸோ கண்டிப்பாக கம்ப்யூட்டருக்கு ஒரு யூபிஎஸ், ஏன்னா அந்த லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி சீரான கரண்ட்டை கொடுக்குறதுக்கு ஒரு யூபிஎஸ். எர்த்து கண்டிப்பாக போட்டுரும். ஏன்னா பிசியை நீங்கள் ஆன் பண்ணோன்னா பேக் சைடில் கையை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எர்த்து இருக்கா எர்த்து இல்லையான்றது தெரிஞ்சிடும். ஸோ ஆல்ரெடி பிசி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது, புதுசாக யூஸ் பண்ணுறவங்களும் இது சொல்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா பிசியும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான மார்க்கெட் ஒரிஜினல் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸிங்கில் ப்ராப்பர் ஜிஎஸ்டி இன்வாய்ஸோட, நாளைக்கு ஏதாவது ஒரு வாரண்டி அப்படின்னாலும் எங்களோட இன்வாய்ஸ் காப்பியை வச்சு பேன் இந்தியா லெவலில் எந்த ஒரு ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர்லையுமே ஈஸியாக நீங்கள் வாரண்டி கிளைம் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் டேட் பிராண்டோட ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்களும் பிசி பில் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்ஆர் இன்ஃபோட கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான கொட்டேஷன் வாங்கிட்டு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். கஸ்டமருக்கு இப்போ பில் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா Ryzen 5 7600X 16 GB ரேமு, DDR5 ரேம் போட்டிருக்கோம், Gen 4 ஹை ஸ்பீட் NVMe போட்டிருக்கோம், Windows 11 Pro OS இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ கஸ்டமருக்கு எல்லா ஒர்க்கும் முடிச்சு, பயாஸ் அப்டேட் பண்ணுறதுலேருந்து ஓவர் கிளாக்கிங் பண்ணுறதுலேருந்து தேவையான எல்லா அப்டேட்ஸும் கிளியராக முடிஞ்சு. இப்போ கஸ்டமருக்கு அழகாக பேக் பண்ணி டெலிவரி பண்ணிடுவாங்க. நாளைக்கு கஸ்டமர் டெலிவரி வரும். ஸோ கஸ்டமர் டெலிவரி பண்ணதுக்கப்புறம் அவர்கிட்ட ஃபீட்பேக்ஸையும் நான் வாங்கி உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.